வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோ போகலாம். பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பட்டாணி 100 கிராம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி தழை, பூண்டு 6 பல், இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், பெருங்காயம், தேங்காய் துருவியது 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வெங்காயம்லாம் அறுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நான் 2 மிளகாய் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா இன்னொன்று சேர்த்து போட்டுக்கோங்க. காரம் பத்தாதுன்னா சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அது செவந்து வரும்போது பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பச்சை வாசம் போகிறவரை நல்லா வதக்கணுங்க. அதில் கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். பட்டாணியை எடுத்து போட்டுக்கலாங்க. வேக வச்சுருக்க பட்டாணியை கொட்டிக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்பப்போ உப்பு போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தில் பட்டாணி வேக வைக்கும்போது அது மாதிரிலாம் போட்டதுனால இப்போ வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா நல்லா வற்றட்டுங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இப்போ கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காய் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாங்க. சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.